ஹே பேபி, நாங்க வந்துட்டோம்டா. இன்னும் கொஞ்ச நேரத்துல மணவாளன் வந்துடுறாரு. நான் அவர் கூட போயிருவேன். நீதான் எப்படி இருக்க போறேன்னு தெரியல பேபி. ஐ ரியலி மிஸ் யூ பேபி. நான் போயிட்டு உனக்கு அட்ரஸ் அனுப்புறேன். நீ அங்க வந்து சரியா? நான் உனக்காக காத்துட்டு இருக்கேன். சரி சரி, நான் அப்புறம் பேசுறேன். பாய். ஹே ஸ்டெல்லா, எனக்கு முன்னாடி வந்துட்டு போல. ஆமா, மணவாளன் வராருல. என்ன சினிமா நடிகர் போல வந்திருக்க? கலக்கிறப்போ சரி. என்ன ஒரே சாட்டிங் தான். யாரு? வீட்டு மாமாவா? சரி, இந்த வீடியோ கால் பேசுவ, அங்க போய் என்ன பண்ணுவ? அங்கதான் நெட்டே கிடைக்காதே. யார் சொன்னா? பரலோகத்துல நெட்டு கிடைக்காமலையா ஏசப்பா இங்க நடக்கிறது எல்லாத்தையும் தெளிவா டிவில உட்காந்து பாத்துட்டு இருக்காரு. அங்கெல்லாம் ஹை ஸ்பீட் நெட் கிடைக்கும். ரீசார்ஜே பண்ணலாம். ஜாலியா வீடியோ கால் பேசுறேன். சாரா, லில்லி, வாங்க. மணவாளன் வர்றதுக்குள்ள நம்ம ஒரு வேத பகுதியை தியானிக்கலாம். மார்க் 13வது அதிகாரம் 32வது வசனத்துல இருந்து வாசிப்போம். அந்த நாளையும் அந்த நாளைகளிலும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவரும் அறியார். பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஒரு மனுஷன் தன் வீட்டை விட்டு புரதேசத்துக்கு பிரயாணம் போக எத்தனிக்கும் போது தன் ஊழியக்காரனுக்கு அதிகாரம் கொடுத்து அவனுக்கு தன் தன் வேலையை நியமித்து விழித்திருக்கும்படி காவல் காக்கிறவர்களுக்கு கற்பிப்பான். அப்படியே நீங்களும் விழித்திருங்கள். ஏனெனில் வீட்டு எஜமான் சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ சேவல் கூவும் நேரத்திலோ காலையிலோ எப்பொழுது வருவான் என்று நீங்கள் அறியீர்கள். நீங்கள் நினையாத வேளையில் வந்து உங்களை தூங்குகிறவர்களாக கண்டுபிடியாதபடிக்கு விழித்திருங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள் என்றார். அக்கா, மணவாளன் நம்ம நினைக்காத நேரத்துல வந்துருவாரோ? ஆமா, நினையாத நேரத்துல மனுஷகுமாரன் வருவாருன்னு பைபிள்ல போட்டிருக்கு. அதனால நம்ம எப்பவுமே விழிப்பா இருக்கணும். அக்கா, ஒரு மாதிரியா இருக்குக்கா. மணவாளன் விட்டு போயிடுவாரோன்னு பயமா இருக்குக்கா. இங்க பாரு லில்லி, நம்ம அவிசுவாசமா இருக்க கூடாது, விசுவாசமா இருக்கணும்னு பைபிள் இருக்குது. நீ இந்த வாலிப வயசுல கர்த்தருக்காக வாழ்ற, பைபிள் காலேஜ் படிச்சிருக்க, நல்லா ப்ரேயர் பண்ற, ஊழியம் பண்ற, எல்லாத்துக்கும் சுவிசேஷம் சொல்ற. அப்ப நீ ஏன் அவிசுவாசமா சொல்ற? மணவாளன் கண்டிப்பா நம்மளை கூட்டிட்டு போவாரு. விசுவாசம் இல்லைல்ல? சரிக்கா, நான் நம்புறேன். மணவாளன் என்னை கண்டிப்பா கூட்டு போவாரு. இந்த இருக்காருங்களே, இவர் செஞ்ச காரியம் தெரியுமா? ஏன் அப்படி என்ன விஷயம்? பெரிய இவளுகளாட்டும் சுவிசேஷம் சொல்ல போய் தெருவுல அடி வாங்கிருக்காங்க. கேவலம். தேவையா இதெல்லாம்? ஏக்கா, கேட்டியா? போன வாரம் பாஸ்ட் மெசேஜ் யாருக்குன்னு நினைக்கிற? அவளுக்குதான். அதுக்கு முந்தின வாரம் கொடுத்த மெசேஜ் இவளுக்குதான். எல்லா செய்தியும் கேட்பாளுங்க, ஆனா நீங்கவே மாட்டாளுங்க. இப்படி செய்தியை கேட்டு திருந்தாம இருந்தா மணவாளன் இருந்தா எப்படி கூட்டிட்டு போவாரு? ஏக்கா, நானா 10 மணி ஆராதனைக்கு கரெக்டா 10:30 வந்துருவேன். ஏக்கா, நீ எப்ப வரல? நான் 10:45 வருவேன். எனக்கு இப்படி லேட்டா வர? இப்பெல்லாம் லேட்டா வந்தா மணவாளன் எப்படி ஏத்துக்காருன்னு? என்னை மாதிரி சீக்கிரம் வர பாருக்கா. நல்ல பரிசுத்தமே, இவளே லேட்டா விட்டு என்ன லேட்டா விட்டு சொல்லுவா. மணவாள வர்றாருன்னா போதுமே, ஆளுக்கு முன்னாடி கிளம்பிடுவாங்க. இவளுகளை பத்தி எனக்கு தெரியாததா? இந்த பாரு ஸ்டெல்லா, எப்ப பாரு மேக்கப் தான். இதுல போன வாரம் 10,000 ரூபாய்க்கு சேலை வாங்கிருக்கேன்னு எங்க நல்லா இருக்கான்னு கேக்கா. எனக்கு என்ன இந்த சேலை வாங்குறதுக்கு பக்தி இல்லாம இருக்கேன். வந்துட்டான் நீக்கிட்டு இருக்கால. இவதான் பரிசுத்த மேரி. ஏழை மட்டும்தான் பரிசுத்தம். இவ பண்ற நடிப்பு இருக்கே எப்பா,
ஆஸ்கர் அவார்டு தான் கொடுக்கணும். பரிசுத்தத்துல பரலோகத்தை மிஞ்சுவோம் போலயே. இவதான் சரி பாஸ்டர் அங்க மெசேஜ் கொடுத்தா இவன் இங்க முக்கால போட்டு எவங்கிட்டயும் மெசேஜ் அனுப்பிட்டு இருப்பான். பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஆராதனையில கண்ணீர் வச்சிருவான். எப்படிதான் இப்படி முதல் தண்ணீர் வடிக்க ஆளுகளோ இந்த அறுக்கிற ஆளுகளை வெள்ளச்சாலை கட்டிக்கிட்டு நம்ம ஏதோ ஜெபம் பண்ணா நம்மள கூட்டிட்டு போயிடுவான்னு நினைப்பு. என்ன நடிப்பு நடிக்கிறாளுங்க. உங்க பார்க்கலாம் அங்க வேற ஆகுமா வந்துட்டாளுங்க. சாரா லில்லி பைபிள் காலேஜ் படிச்சுட்டு வந்திருக்காங்களாம். ஆண்டவர் அதை சொன்னாரு இதை சொன்னாருன்னு சொல்லி ஏன் எங்க கிட்ட எல்லாம் ஆண்டவர் பேச மாட்டாரோ? உருட்டுறாளுங்க. என்ன சாராரு பிளஸ்ஸி உருட்டு உருட்டு நல்லா உருட்டு. இந்த சர்ச்சு வளர்ந்ததுக்கே காரணமே நான் தான். எல்லாரும் பாஸ்டர்னு நினைக்காங்க. நான் பண்ண ஜெபம் நான் பண்ண உபவாசம் தான் காரணம். இதுக்காகவே நம்மள மணவாளன் கண்டிப்பா கூட்டிட்டு போயிருவாரு. ஒருவேளை விட்டுட்டு போயிருவாரோ? அது எப்படி விடுவாரு? நான் என்ன இவளுகள மாதிரி குறை பேசிக்கிட்டா இருக்கேன்? உண்மையும் உத்தமமா இருக்கேன். என்னதான் மணவாளனுக்கு பிடிக்கும். குறை சொல்ல மாட்டேன், குத்த சொல்ல மாட்டேன், மற்றவங்க தலையில கொட்ட மாட்டேன் ப்ரோ சிஸ்டர். இல்ல இதுல இப்ப இருக்கீங்களான்னு செக் பண்ணி பார்த்தேன்.